ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் நாள் 12 இன்னைக்கு டேட் வந்து ஜூலை 12. டைம் கரெக்டாக 10 ஆகுது கைஸ். நமக்கு இப்போ தான் ஒரு ரைடு கிடச்சிது. இது எங்கன்னா ரூம்லேருந்து 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, காட்டாங்குளத்து ஒரு பிக்கப்பு. ட்ராப் வந்து வலசரவாக்கம். அந்த ரைடை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஒரு ஹெல்மெட் ஸ்ட்ரைட்டாக வழி இருக்கா? ஸ்ட்ரைட்டாக வழி இருக்கா மெயின் ரோடு போகிறதுக்கு? சரி உட்காருங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இது வந்து வலசரவாக்கம் ட்ராப்பு. இது வந்து 36 கிலோமீட்ரு 52 நிமிஷம் காட்டுது கைஸ். கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 347 வந்திருக்கு. 3 ரூபா வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் 344 கஸ்டமர் பே பண்ணிட்டாரு. இதுக்கு கமிஷன் எதுவும் பிடிக்கல கைஸ். 344 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ டைம் வந்து 11:40 ஆகுது கைஸ். வெயிட் பண்ணலாம், அடுத்த ரைடு எப்போ கிடைக்குதுன்னு பார்ப்போம். காய்ஸ், இப்போது டைம் வந்து கரெக்டாக 12 ஆகுது. நமக்கு இப்போது ஓலாவில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு காய்ஸ். இது எங்கன்னா பிக்கப்பு 2.5 கிலோமீட்டரில் பிக்கப் லொக்கேஷன் ஆலப்பாக்கம் போரூர். இங்கே பிக்கப் பண்ணி சிறுசேரி தாளம்பூர் ட்ராப்பு 30 கிலோமீட்டர் வந்துச்சு. ஓகே, இதை போய்ட்டு பிக்கப் பண்ணலாம். பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு கைஸ். நான் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு கஸ்டமர் கால் பண்ணேன். கஸ்டமர் கால் எடுக்க மாட்டுறாரு. நான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். போலாமா? காய்ஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 32 கிலோமீட்ரு 1 hour 11 minutes காமிக்குது கைஸ். இப்போது டைம் வந்து 12 ஆகுது கரெக்டாக. நான் இந்த ரைடு அக்செப்ட் பண்ணி அரை மணி நேரம் ஆயிடுச்சு. दुकान है 357 57 சரி ஓகே. இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 357 வந்திருக்கு. கஸ்டமர் 354 பே பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் வந்து 1:36 ஆகுது கைஸ். அடுத்த ரைடு எப்போ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ், இப்போது டைம் வந்து 2:40 ஆகுது. போன ரைடு முடிச்சு 1 hour மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் கைஸ் நமக்கு அடுத்த ரைடு கிடச்சிருக்கு. இந்த ஏரியாவில் சுத்தமாக ரைடே கிடைக்கல. எல்லாம் சின்ன சின்ன ரைடாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது இது வந்து இங்கே 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி கேகே நகர் ட்ராப்பு. ஆனால் பைக் பூஸ்டில் தான் கைஸ் வந்துச்சு. லொக்கேஷன் வந்தாச்சு. கேகே நகர் தானே?
நான் பார்த்துக்கிறேன். உட்காருங்க. கைஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இது 31 கிலோமீட்டர் 56 நிமிஷம் காட்டுது கைஸ். போகிறது தானா? ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 307 வந்திருக்கு அமௌண்ட்டு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. கமிஷன் போக 289 வந்துருக்கு கைஸ். டைம் என்னன்னா 3:46 கைஸ். கைஸ் இப்போது டைம் வந்து 4:23 ஆகுது. நமக்கு இப்போது ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி சென்னை சென்ட்ரல் ட்ராப்பு 14 கிலோமீட்டர் வந்துச்சு. ஆனால் பைக் பூஸ்ட்டு 14 கிலோமீட்டருக்கு 130 தான் அமௌண்ட்டு காமிச்சிது. இன்னைக்கு ஃபுல்லாகவே பைக் பூஸ்ட்டே போட்டு சாவடிக்கிறாங்க. ஃபுட்டு வாங்கணுமா? எங்கே இருக்கிறீங்களா? போகலாமா? என்ன போட்டோம் போகலாமா? போகலாம். தேங்க்யூ மேன். கைஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இது 14 கிலோமீட்டர் 36 நிமிஷம் காட்டுது. வால்பேப்பர் வச்சு 140 தானே? ஆமாண்ணா. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 140 வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 130 வந்திருக்கு கைஸ். கைஸ் இப்போது டைம் வந்து 6:38 ஆகுது. நான் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணுறேன். ஆர்டரே எதுவும் கிடைக்கல கைஸ். கிடைக்கல இல்லை, எனக்கு கிடச்சிச்சு. சோழிங்கநல்லூர் ஒரு ரைடு, செங்கல்பட்டுக்கு ஒரு ரைடு கிடச்சிச்சு. 650 ரூபா காமிச்சிது. எல்லா ரைடும் ஒரு 4 ரைடு கண்டினியூவாக நான் அக்செப்ட் பண்ணது எல்லாமே கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தேன். கைஸ் கால் பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன். ரைடை அக்செப்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணால் உடனே கேன்சல் பண்ணிடுறாங்க. எதுக்கு ஆர்டர் போடுறாங்கன்னே தெரியல. இன்றைக்கி ஃபுல்லாகவே கேன்சல்லே போகுது கைஸ் ரைடு. நமக்கு இப்போ தான் ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இது சென்ட்ரலில் பிக்கப் பண்ணி ராமாபுரம் ட்ராப்பு. உட்காருங்க. ப்ரோ ஹெல்மெட்டு போகலாமா? கைஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இது 15 கிலோமீட்ரு 44 நிமிஷம் காட்டுது. தேங்க்யூ ப்ரோ. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 180 அமௌண்ட் வந்திருக்கு. கஸ்டமர் 200 பே பண்ணிட்டாரு. கைஸ் இப்போ டைம் வந்து 7:33 ஆகுது. நமக்கு இப்போது ரேப்பிடோவில் ஒரு பார்சல் ரைடு கிடச்சிச்சு கைஸ். இது வந்து
800 மீட்டரில் பிக்கப் பண்ணி மாடம்பாக்கம் ட்ராப்பு 30 கிலோமீட்டர் வந்துச்சு. ஆனால் இது 30 கிலோமீட்டர்லாம் இல்லை, ரிங் ரோடு வழியாக சுற்றி காமிக்குதுன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பிக்கப் பண்ணிவிட்டு சொல்கிறேன் கைஸ். பேமெண்ட் அங்கே பண்ணிடுவாங்களா? 9277. கைஸ் இது 33 கிலோமீட்ரு 55 நிமிஷம் காட்டுச்சு. அது ரிங் ரோடு வழியாக தான் காமிக்குது. ஆனால் இப்படி ஷார்ட்டாக சிட்டிக்குள்ளே பூந்து போனால் 23 கிலோமீட்ரு 1 hour 3 minutes காமிக்குது. நம்ம இப்படியே போயிடலாம். கைஸ் பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். ஓடிபி சொல்லுங்கள். 84 ஜிபேவா? ஸ்கேன் பண்ணிங்க. 324. கோப்ரோ தான். ஓகே தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 324 வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. இப்போது டைம் வந்து 8:42 கைஸ். கைஸ் இப்போது டைம் வந்து 8:51. நமக்கு இப்போது ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது இங்கே பக்கத்தில் 300 மீட்டரில் பிக்கப் பண்ணி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ட்ராப். என்னண்ணா ஹெல்மெட் போலாமா? போலாமாண்ணா? காய்ஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இது 12 கிலோமீட்டர் 23 நிமிஷம் காட்டுது. தேங்க்யூண்ணா. காய்ஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 121 வந்திருக்கு. கஸ்டமர் 135 பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 112 வந்திருக்கு காய்ஸ். காய்ஸ் நம்ம மார்னிங் ரைடு எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா 10:30 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது டைம் வந்து 9:45 அப்படின்னா 11.25 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 11 மணி நேரம் 15 நிமிஷம் ஓட்டியிருக்கோம். 11 மணி நேரம் ஓட்டி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 1654 கைஸ். இன்றைக்கி ரொம்ப லோவாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். கைஸ் கிலோமீட்ரு எவ்வளோ ஓடி இருக்குன்னா நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 7050 ஓடி இருந்துச்சு. இப்போ வந்து 7224 ஓடி இருக்கு. 174 கிலோமீட்டர் ஓடி இருக்கு கைஸ். 174 கிலோமீட்டர் ஓட்டி 1600 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம்.
அப்படின்னா பெட்ரோலுக்கு 300 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாப்பிட்றதுக்கு 50 ரூபா ஆச்சு. அப்படின்னா 1304 ரூபா கைஸ் நம்மளோட இன்னையோட ப்ராஃபிட்டு. நம்ம 60 நாளில் 1 லட்சம் சம்பாதிச்சு காட்டுற சேலஞ்சோட நாள் 12 இன்னைக்கு. நம்ம 12 நாளைக்கு சேர்த்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 19,203 ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். நம்ம 12ஆம் தேதி முடியும் போது 20,000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கணும். 800 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேலி பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.